வணக்கம், நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர். இப்போ இந்த வீடியோவை சும்மா நீங்க ரேண்டமாலாம் பார்க்கலங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற சவால்களுக்கான தீர்வுகளை பிரபஞ்சம் உங்களுக்கு இப்ப கொடுக்கணும்னு நினைக்குதுங்க இந்த வீடியோ மூலமா. அதனாலதான் இந்த வீடியோ இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில சில மனிதர்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு அதிகமான வலியும் வேதனையும் கொடுக்குங்க. உங்களுக்குள்ள கோபத்தை கொண்டு வரும், கவலையை கொண்டு வரும், பயத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி சில சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிகமான வலியும் வேதனையும் உங்களுக்குள்ள கொண்டு வருங்க. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், அந்த மனிதர்கள் இல்ல அந்த சூழ்நிலைகள் தான் உங்களுக்குள்ள அந்த மாதிரி நெகட்டிவான உணர்வுகளை உணர வைக்குது அப்படின்னு. ஒரு ரகசியம் சொல்லவா, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மனிதர்களோ நீங்க எதிர்கொள்ற சூழ்நிலைகளோ நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்த வைக்கல உங்ககிட்ட. உங்களுக்குள்ள இருக்கிற ஆழ்மன பதிவுகள், அதாவது லிமிட்டிங் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்துதுங்க. அந்த மனிதர்கள், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ட்ரிகர் மாதிரிங்க. அதெல்லாம் ஒரு தூண்டுதல் தான். அந்த ட்ரிகர் என்ன தெரியுமா பண்ணுது, உங்க ஆழ்மனதுல புதஞ்சிருக்கிற அந்த எதிர்மறையான பதிவுகள்ல இருந்து தான் அந்த நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்த வைக்குதுங்க. சிறு வயதுல இருந்து நமக்கு நிறைய அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருக்குங்க. அந்த நேரத்துல நம்ம என்ன தெரியுமா பண்றோம், ஒவ்வொரு அனுபவங்களும் கிடைக்கும் போது உணர்வுகளை சரியா நம்ம ஹேண்டில் பண்றது கிடையாதுங்க. உணர்வுகளை நம்ம முழுமையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கணும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அப்படி பண்ணாம ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம என்ன பண்றோம்னா அந்த உணர்வுகளை நமக்குள்ள அடக்கி ஆள்றாங்க. அந்த உணர்வுகள் என்ன ஆகுது அப்படின்னா பதிவுகளாக நம்மளுடைய ஆழ் மனதில் இருக்குங்க. எப்பயாவது அது ரிலீஸ் ஆகணுங்கிற அந்த ஒரு முனைப்போட தான் அது இருக்கும். இப்ப வெளியில மனிதர்கள் நம்ம ட்ரிகர் பண்ணும்போது, இல்ல சூழ்நிலைகள் நம்மளை ட்ரிகர் பண்ணும்போது அந்த ஆழ்மன பதிவுகள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உணர்வுகள் மூலமாக நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழ்மன பதிவுகள் இல்ல அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான் நம்ம வாழ்க்கையை என்ன கண்ணோட்டத்துல பாக்குறோம் அப்படிங்கறத தீர்மானிக்குதுங்க. நம்ம பெர்செப்ஷனை டிசைட் பண்றதே ஆழ்மன பதிவுகள், அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அங்க. என்ன மாதிரி கண்ணோட்டத்தோட நம்ம வாழ்க்கையை பாக்குறோமோ அதற்கு தகுந்த மாதிரிதான் வாழ்க்கையில முடிவுகள் எடுப்போம். நம்ம என்ன மாதிரி முடிவுகள் வாழ்க்கையில எடுக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய செயல்கள் இருக்குங்க. இப்ப இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னு ஒரு பெண் இருக்காங்க, பீன்னு இன்னொரு பெண் இருக்காங்க. அந்த ஏங்கிற பெண்ணை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிலீஃப்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு, அவங்களுடைய ஆழ்மன பதிவுகள் எப்படி தெரியுமா இருக்கு, தன்னை பத்தி உயர்வா சிந்திக்கிறாங்க, ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க, ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க, தன்னைத்தான் அதிகமா நேசிக்கிறாங்க. இதனால எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணா அவங்க இருக்காங்க. ஆனா அந்த பீங்கிற பெண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க, தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு அதிகமா இருக்கு, தனக்கு நிறைய குறைகள் இருக்கிறத அவங்க உணர்றாங்க, போதுமான தகுதி இல்லை, திறமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா லிமிட்டிங் பிலீவ்ஸ், அந்த எதிர்மறையான நம்பிக்கைகள் அவங்களுக்குள்ள இருக்குங்க, ஆழ்மன பதிவுகள் இருக்கு. இப்ப அந்த ஏங்கிற பெண்ணுடைய கணவர் ஒரு நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட சொல்றாரு, எனக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதனால ஒரு 4 நாள் இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு போக போறேன். ஒரு மலை பிரதேசத்துக்கு போய் அங்க ரெகுலரா தியானம் பண்ணிட்டு அந்த 4 நாளும் இந்த டெக்னாலஜி எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாம, லேப்டாப், மொபைல் போன் எதுவும் யூஸ் பண்ணாம நான் என்ன ரீசார்ஜ் பண்ணிட்டு நான் வரப்போறேன். வந்ததுக்கு அப்புறம் என்னால உற்சாகமா என்னுடைய அன்றாட வேலைகளை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வரவா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த ஏங்கிற பெண் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பாசிட்டிவான நம்பிக்கைகள் இருக்கிறதுனால அப்ரிஷியேட் பண்றாங்க கணவரை. நல்ல முடிவுங்க, நீங்க தாராளமா போயிட்டு வாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி எல்லாம் யோசிக்காம நீங்க அங்க போய் உங்களை ரெஜுவனேட் பண்ணிட்டு வந்து உற்சாகமா உங்களுடைய வேலைகளை பாருங்கன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஏங்கிற பெண்ணுடைய கணவர் அந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெண் அவங்களுடைய அன்றாட வேலைகளை உற்சாகமா பாக்குறாங்க, பிள்ளைகளை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, சமையல் வேலைகளை பாக்குறாங்க, அவங்களையும் நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்க நேரத்துக்கு சாப்பிட்றாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, தோழிகளோட பேசுறாங்க. கணவரை பத்தி சிந்தனை வந்ததுன்னா அவர் மன அமைதியா நிம்மதியா இருப்பாரு அப்படின்ற அந்த எண்ணத்துலதான் இருக்காங்க. 4 நாள் கழிச்சு கணவர் வந்தவுடன் கணவரை உற்சாகமா வரவேற்பாங்க, அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்குவாங்க, அவருடைய அனுபவத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, 2 பேருக்குள்ளயும் பரஸ்பர ஒற்றுமை அதிகமாகுங்க. இதே சிச்சுவேஷன் தாங்க அந்த பீங்கிற பெண்ணுடைய வாழ்க்கையிலும். அவங்களுடைய கணவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அந்த பெண் கிட்ட சொல்றாரு, எனக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதனால ஒரு 4 நாள் இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு போக போறேன், அங்க மொபைல் போன், லேப்டாப் எதுவுமே யூஸ் பண்ணாம யோகா, மெடிடேஷன் எல்லாம் பண்ணி என்ன ரீசார்ஜ் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. இந்த மனைவிக்கு பாத்தீங்கன்னா சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது. நம்மளையும் அவர் விட்டுட்டு போனோம், நம்மளையும் கூட்டிட்டு போலாமே, வேற ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா சுத்த போறாரா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடயே அனுப்பி வைக்கிறாங்க. கணவர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கணவரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றாரோ, ஏது பண்றாரோ, உண்மையாவே அவர் சொன்ன இடத்துக்கு தான் போயிருக்காரா, இல்ல நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்காரா, அவருக்கு நம்மளை பிடிக்கல போல, அதனாலதான் இந்த மாதிரிலாம்
பொய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அதிகமா அவங்களுக்கு வருதுங்க. 4 நாள் கழிச்சு கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கணவர் கிட்ட சந்தேகத்தோட நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வருது. பெரிய பிரச்சனை ஆகுதுங்க அந்த குடும்பத்துல. இப்ப நான் சொன்ன இந்த 2 பெண்களுடைய வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிச்சுவேஷன் தாங்க வந்தது. ஆனா 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஆழ்மான பதிவுகள் வெவ்வேறு மாதிரி இருந்தது. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவான நம்பிக்கைகள் வச்சிருந்தாங்க, இன்னொருத்தவங்க நெகட்டிவான நம்பிக்கைகள் அவங்களுக்குள்ள நிறைய இருந்ததுங்க. அதற்கு தகுந்த மாதிரிதான் அவங்களுடைய வாழ்க்கையும் மாறுச்சு. இப்ப பீங்கிற அந்த பெண்ணுக்கு நான் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன தெரியுமா பண்ணுவேன்? இப்ப அவங்களுடைய கணவருடைய குணாதிசயங்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரிகரா இருக்கு, நெகட்டிவான உணர்வுகள் அவங்களுக்குள்ள இருந்து வருது, ஒரு கோபமோ கவலையோ வருது அப்படின்னா முதல்ல அவங்க வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளுக்கு அவங்க மதிப்பளிக்கணுங்க. அந்த நெகட்டிவான உணர்வுகள் வரட்டும். பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த மாதிரி நெகட்டிவான உணர்வுகள் நமக்கு சர்ஃபேஸ்க்கு வரும்போது நிறைய பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நான் ஏன் கோவப்படணும், நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் பயப்படணும் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்குள்ள நம்ம போயிடுறோங்க. எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதற்கு எனர்ஜி அதிகமா கொடுத்து அந்த உணர்வுகளுடைய தாக்கங்கள் நமக்கு அதிகமா இருக்குங்க. அது நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகி போகாது. மனிதர்களுடைய குணாதிசயங்களோ சூழ்நிலைகளோ நம்மளை ட்ரிகர் பண்ணும்போது அந்த நேரத்துல வெளிப்படக்கூடிய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பளிக்கணுங்க. அந்த நெகட்டிவான உணர்வுகளோட நம்ம பயணிக்கணும். அடிபட்ட குழந்தை மாதிரி அதை நம்ம ஹேண்டில் பண்ணணுங்க. இந்த உணர்வு ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க அதுக்கு நம்ம சக்தி அதிகமா கொடுக்கிறோம். அப்படி இல்லாமல் அந்த உணர்வுகள் வரும்போது அதோட நீங்க பயணிங்க. அந்த நேரத்துல உங்களுடைய விழிப்புணர்வு அதிகமாக ஆரம்பிக்குங்க. விழிப்புணர்வு அதிகமா இருக்கும் போது நெகட்டிவான உணர்வுகள் நீண்ட நேரம் நம்ம கிட்ட இருக்காதுங்க. விழிப்புணர்வோடு நம்ம அந்த உணர்வுகளை ஹேண்டில் பண்ணும்போது அந்த நெகட்டிவான உணர்வுகள் கரைஞ்சிருங்க, டிசால்வ் ஆயிடும். இதுதான் ரகசியம். உங்களை ட்ரிகர் பண்ற மனிதர்களை நெகட்டிவான கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்க. இந்த மனிதர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? உங்களுக்குள்ள புதைஞ்சிருக்கிற அந்த ஆழ்மன பதிவுகளை நெகட்டிவான உணர்வுகள் மூலமாக வெளியில சர்ஃபேஸ்க்கு கொண்டு வராங்க. அதனால அந்த உணர்வுகளை நீங்க எதிரி மாதிரி பார்க்க கூடாதுங்க. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். அந்த நேரத்துல அமைதி காத்து அந்த உணர்வுகளுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து அதோட நீங்க பயணிக்கும் போது உங்க விழிப்புணர்வே அந்த உணர்வுகளை உங்ககிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, யாராவது அவங்களை ட்ரிகர் பண்ண உடனே நெகட்டிவான உணர்வுகள் வெளியில வந்துருங்க. அவங்களுக்கு அதை அடக்கி ஆள முயற்சி பண்ணுவாங்க. அதை அதிகமா அடக்கிறதுனாலதான் பூதாகரமா அவங்களுடைய குணாதிசயங்கள் வெடிச்சிருங்க. கத்த ஆரம்பிச்சிருவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க, அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாயிடுங்க அவங்களுக்கு. இப்ப சூழ்நிலைகள் உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி வந்ததுன்னு வைங்களேன், அந்த நேரத்துல ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி உங்க சுவாசத்தை நீங்க ரெகுலேட் பண்ணுங்க. நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ரொம்ப கேஷுவலா இன்ஹேல் பண்ணணுங்க. எப்பயும் நீங்க பண்ற மாதிரி இன்ஹேல் பண்ணணும். மூச்சு காற்ற உள்ள இழுங்க. அதே மாதிரி எக்ஸேல் பண்ணும்போது மூச்சு காற்ற வெளியில விடும்போது இன்ஹேலேஷன் டயத்தோட எக்ஸலேஷன் டைம் அதிகமா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் பண்ணி பாருங்களேன். அந்த நெகட்டிவான உணர்வுகளை உணர்ந்து உங்களால ரிலீஸ் பண்றதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் திரும்பவும் சொல்றேங்க, உங்களை ஏதாவது ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணும்போது அந்த நேரத்துல இதை 2 நிமிஷத்துக்கு பண்ணுங்க. கேஷுவலா மூச்சு காற்ற நீங்க உள்ள கொண்டு போனுங்க. மூச்சு காற்ற வெளியே விடும்போது நீங்க மூச்சு காற்ற உள்ள இழுத்தீங்க பாருங்களேன், அதோட டைம் எக்ஸ்ட்ரா எடுத்து நீங்க மூச்சு காற்ற வெளியில ரிலீஸ் பண்ணணும். அப்படி மூச்சு காற்ற நீங்க ரிலீஸ் பண்ணும்போது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க சரண்டர் ஆகுறீங்க, சரணாகதி அடையறீங்க அப்படிங்கிற உணர்வோட நீங்க பண்ணி பாருங்களேன். உங்களுக்குள்ள அமைதியை உணர முடியும். சில பேர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, என்னுடைய உறவுகள் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இந்த நபர்கள்லாம் ஏன் உங்களை அதிகமா காயப்படுத்துறாங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த உயர்ந்த இலக்குகளை நீங்க அடைவதற்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆழ்மான பதிவுகளை நீங்க கிளீன் பண்ணி ஆகணும். அந்த நெகட்டிவான பதிவுகளை நீங்க ரிலீஸ் பண்ணி ஆகணுங்க. அதனாலதான் இந்த மாதிரி மனிதர்கள் உங்களை இரிட்டேட் பண்றாங்க, உங்களை ட்ரிகர் பண்றாங்க. அதனால இந்த மனிதர்கள், இந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நீங்க என்ன கண்ணோட்டத்துல பாக்குறீங்கிறது ரொம்ப முக்கியங்க. இயற்கையோ பிரபஞ்சமோ உங்க அக உலகத்துல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த மனிதர்கள் சூழ்நிலைகளை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க அணுகும் போது அந்த பிரபஞ்ச பேராட்டிலே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துங்க. பல இக்கட்டான சூழ்நிலைகளை உங்களால எளிதா கடந்து வர முடியும். இப்ப என்னுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கோங்களேன். என்னுடைய நெருங்கிய உறவுகள்லாம் நிறைய பேர் என்ன ட்ரிகர் பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படிதான் இப்பயும் இருக்கேங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில என்கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. எனக்குள்ள என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுங்க. அப்ப அவங்க பேசுற வார்த்தைகள், அவங்களுடைய செயல்கள்லாம் என்னை இரிட்டேட் பண்ணும், ட்ரிகர் பண்ணதான் செய்யும். அப்ப அந்த சூழ்நிலை என்ன கண்ணோட்டத்துல பார்ப்பேன் தெரியுமா? பிரபஞ்சம் இந்த சூழ்நிலை மூலமாக என்னை டெஸ்ட் பண்ணுது, என்னை இன்னும் தகுதிப்படுத்துது, என்னை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சிகள் எடுக்குது அப்படிங்கிற ஒரு முனைப்புல தான் அந்த சூழ்நிலைகளை நான் பார்க்க ஆரம்பிப்பேங்க. உங்க ஆழ்மன பதிவுகள்ல மாற்றங்கள் ஏற்படும் போது
உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுடைய குணாதிசயங்களிலே மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை சும்மா நீங்க ரேண்டமாலாம் பார்க்கலங்க. பிரபஞ்சம் உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புதுங்க. இந்த வீடியோ மூலமா அதற்கான இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால இக்காரணத்தை கொண்டு நம்பிக்கை இழக்காமல் இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழுங்க. நான் வருவேன் உனக்காக, கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.